இப்போ ட்ரெய்லருடைய ஓப்பனிங்கில் ஒரு சின்ன ஷோ காட்டுவியா மான்கறி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ சூர்யா சார் அங்கேருந்து வந்து நான் ரெடி அப்படின்னு சொல்லி ட்ரெய்லருடைய ஒரு செகண்ட் ஆஃப் ஆஃப் த கட்டில் வந்து அதே பிளேஸில் ஒரு பயங்கரமான ஃபைட் அவர் பண்ணி காட்டுறாரு. அதுவும் மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஃபைட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ரெண்டு டீமுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு வெஞ்சன்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்றது இன்னொரு பக்கம் பேரலான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும் அப்படின்றத லைட்டாக கார்த்திக் சுப்புராஜ் ட்ரெய்லர் மூலிமா கன்வே பண்ணியிருக்கிறாரு. ஸோ ட்ரெய்லருமே வந்து படம் மாதிரி ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளேயில் கட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ட்ரெய்லர் கல்ட் அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல வந்து பயங்கர வயலன்ஸ் இருக்குது, சூப்பரான நிறையா விஷயங்கள் எலிவேஷனாக இருக்குது. இன்னொரு பக்கம் தம்மம் அப்படின்னு போடுற இடத்துல ஒரு பயங்கர ஏஸ்தட்டிக்கான காஸ்டியூம்ஸில் ஒரு கேங் இருக்காங்க, எப்போ வருவான் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க சூர்யாவை எதிர்பார்த்துருக்காங்கன்ற மாதிரியான ஒரு ஷாட் இருக்குது. அந்த இடத்துல பயங்கர மாஸாக தம் அடிச்சுட்டு அந்த டைலாக்கை டெலிவர் பண்ணுறது தான் ஸ்டோன் பெஞ்சுடைய ப்ரொடியூசர் கார்த்திகேயன் அவர்கள். அவர் வந்து பயங்கரமான ஒரு கெட்டப்பில் கார்த்திக் சுப்புராஜ் காமிச்சிருக்கிறார் அப்படின்னு தெரியுது. தம்மம் அப்படின்னா வந்து இந்த பேராசையை விட்டுறது, தூய்மையை விரும்புறது, அமைதியை விரும்புறது, அந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்குது. ஸோ இந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் த ட்ரெய்லரில் வந்து அந்த தம்மம்னு போடுறப்போ படம் ஒரு வயலன்ஸை நோக்கி ஆரம்பித்து இந்த பக்கம் ஒரு அமைதியை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு படமாக இது இருக்கும்னும் இன்னொரு பக்கம் ஒரு கெஸ்ஸிங்கில் நம்மளை விடுறாரு கார்த்திக் சுப்புராஜ்.